ஹாய் மக்களே, இன்றைக்கி நார்கோல் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 அயிலை மீன் எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கை தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல். சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அளவு நல்லாயிருக்கும். 2 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் இதையும் போட்டுக்கிட்டேன். நல்ல மிளகு பொடி 2 பிஞ்சு, இல்லாட்டி ஒரு 5-6 நல்ல மிளகு போட்டுடுங்க. நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் 2 பிஞ்சு போட்டிருக்கேன். வத்தல் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ப நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அவ்வளோத்தையும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கிடணும். புளி கொஞ்சமாக அரைச்சிடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸோட கம்மியாக நல்லா புளிங்க. கடாய் எடுத்து அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை ஊற்றுறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுறோம். அது கூடவே புளி தண்ணியை ஊற்றுறோம். அடுப்பை பற்ற வச்சு அந்த கடாவை தூக்கி அதில் வச்சு கொதி வர்றது வர விடணும். இப்போ அதில் ஒரு முருங்கைக்காய் போடுறோம். கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதும். மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் போடுங்க, அதான் ஒரு அரை மாங்காய். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க, கொஞ்சம் உப்பு, இந்த டைமில் கொதி வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சு க்ளீன் பண்ண அயிலை மீனை போடுறோம். ஒரு லைட்டாக ஒரு கிண்டுங்க. ஓகே, இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் லைட்டாக சுண்டி வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். நல்லா இருக்குது. இப்போ ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். கொஞ்சோண்டு எண்ணெய், ஒன்றரை ஸ்பூன் போல் எண்ணெய், அதில் கொஞ்சோண்டு கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்து சத்தம் முடிஞ்ச பிறகு கருவேப்பிலையை கொஞ்சம் போடணும். அது கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு போடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா குழம்புக்கு கசந்துடும். கொஞ்சோண்டு ஒரு பேருக்கு. ஓகே, இப்போ எடுத்து தாளித்ததை இல்லை ஊற்றணும். அந்த குழம்புல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கிண்டு, லைட்டாக ஒரு கிண்டு, ரொம்ப கிண்டிடாதுங்க.
மீன் உதிர்ந்துடும். ஒரு லைட்டாக ஒரு கிண்டு பாருங்கள்.